ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம அஸ்வத்தாமன் யாரு, அஸ்வத்தாமன் எப்படி பிறந்தாரு, கிருஷ்ணர் ஏன் அஸ்வத்தாமனுக்கு ஒரு மிகப்பெரிய சாபத்தை கொடுத்தாரு அப்படின்னும், அஸ்வத்தாமனை இன்னைக்கும் நிறைய மக்கள் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தவர் தான் துரோணாச்சாரியார். இவருக்கும் இவரோட மனைவிக்கும் கிரிப்பி, அவங்களோட மனைவி பேர் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி பேர் கிரிப்பி. இவங்க ரெண்டு பேருக்கும் பல வருஷமா குழந்தையே இல்லை. அதனால இவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் எடுக்கிறாங்க. அந்த தவத்தை மூலியமா மகிழ்ச்சி அடைஞ்ச சிவபெருமான் அவங்க முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் உங்களோட அம்சத்திலேயே எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமானும் அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு. அந்த குழந்தை பிறக்கும் போதே குழந்தையோட நெத்தில ஒரு ரத்தன கல்லோட தான் பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு பசின்னு ஒன்று வரவே வராது. அந்த குழந்தைக்கு நோய் எதுவுமே வராது. அந்த குழந்தை ஒரு மிகப்பெரிய பலசாலி தான் இருக்கும். சட்டுன்னு யாருமே அந்த குழந்தைய சாகடிச்சிட முடியாது. ஸோ பிறக்கும் போதே ஒரு மிகப்பெரிய பலசாலியா தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்தகையோட துரோணாச்சாரியார் இன்னும் பல கலைகளை கற்றுக் கொடுத்துருக்காரு. வில் வித்தை எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறந்தவராக இருக்காரு. முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய பலசாலியா தான் அஸ்வத்தாமன் இருந்திருக்காரு. ஸோ இப்படி தான் அஸ்வத்தாமன் பிறந்திருக்காரு. அஸ்வத்தாமன் யாரு கேட்டீங்கன்னா மகாபாரத்தில் வர ஒரு கதாபாத்திரம். துரோணாச்சாரியார் இவங்க எல்லாருமே மகாபாரத்தில் வர ஒரு கதாபாத்திரங்கள். ஸோ இப்படியே பல வருஷங்கள் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அஸ்வத்தாமனோட அப்பாவான துரோணாச்சாரியாரை சதி செஞ்சு கொண்டுடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானை இருக்கு. அந்த யானையோட பேரு அஸ்வத்தாமன். ஸோ அந்த யானையை கொண்டுட்டு அவரோட அப்பா கிட்ட உங்களோட மகனை கொண்டுட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட மகன் தான் உசுறு. அதனால தன் மகன் இறந்துறாரு சொல்லி அவரு தியானத்துல உக்காந்துருக்காரு. அந்த சமயத்துல திருஷ்டத்யும்னன் அவரு பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமனோட அப்பாவான துரோணாச்சாரியாரை கொண்டுடுறாரு. இந்த விஷயம் அஸ்வத்தாமனுக்கு தெரிய வருது. இதனால மிகப்பெரிய கோபத்துக்கு அஸ்வத்தாமன் போறாரு. இது ஒரு விஷயம் அவரு கோபம் ஆகுறதுக்கு. இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமனோட ஃப்ரெண்டு, அஸ்வத்தாமனோட நண்பனான துரியோதனனை பாண்டவர்கள் போர்ல தோக்கடிச்சிடுறாங்க. அவர் உயிர் ஒன்றும் போகல, துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு சமயத்துல அஸ்வத்தாமன் அங்க போறாரு. ஸோ போனாலுமே துரியோதனன் அஸ்வத்தாமன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுக்கிறாரு. நான் இறக்குறதுக்குள்ள பாண்டவர்கள் எல்லாருமே இறக்கணும்னு அஸ்வத்தாமன்கிட்ட துரியோதனன் கேட்டுக்கிறாரு. இதனால அஸ்வத்தாமன் இன்னும் கோபப்படுறாரு பாண்டவர்கள் மேல. ஸோ தான் நண்பன் கேட்ட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி போர் விதிமுறையெல்லாம் கடந்து போர் விதிமுறையை மதிக்காம ஸோ அந்த நைட்டே பார்த்தீங்கன்னா அங்க பாண்டவர்களோட கூடாரத்துல போய் மொத்தமா 6 பேரை கொல்றாரு. அந்த 6 பேர்ல ஒரு ஆளு தன்னோட அப்பாவை கொன்ன திருஷ்டத்யும்னனை கொல்றாரு. இன்னும் 5 பேர் யாரு பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் நினைச்சு பஞ்ச பாண்டவர்களை கொன்னுடுறாரு. பஞ்ச பாண்டவர்கள் யாரு பார்த்தீங்கன்னா பாண்டவர்களோட வாரிசு. ஸோ அங்க பாண்டவர்கள் தான் இருக்காங்க சொல்லி பஞ்ச பாண்டவர்களை கொண்டுட்டு வந்துடுறாரு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் எல்லாருமே தங்களோட வாரிசை கொன்னதுக்காக அஸ்வத்தாமனை கொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. ஸோ அப்போதான் அஸ்வத்தாமனுக்கே தெரிய வந்திருக்கு, நேற்று நைட்டு நம்ம கொன்னது பாண்டவர்கள் இல்லை, அவங்களோட வாரிசுன்னு. இருந்தாலும் அஸ்வத்தாமனுக்கு ஒரு சந்தோஷம் தான். அவர்களை கொல்லாம அவர்களோட வாரிசை கொண்டுட்டு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு அஸ்வத்தாமன். தான் கொன்னது பாண்டவர்கள் தான் நினைச்சு துரியோதனன் கிட்ட அந்த நைட்டு அஸ்வத்தாமன் போய் சொல்லியிருக்காரு, பாண்டவர்களை நான் கொன்னுட்டேன்னு. இந்த சந்தோஷமான விஷயம் கேட்ட துரியோதனன் சந்தோஷமா தன்னோட உயிரை விட்டுருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அஸ்வத்தாமனுக்கே தெரிய வந்திருக்கு, அன்னைக்கு கொன்னது பாண்டவர்களே கிடையாது, பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு.
ஸோ இது வரைக்குமே இவ்வளவு பெரிய தப்பா பண்ணாரு அஸ்வத்தாமன். ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய தப்பை பண்றாரு. யாருமே பண்ணக்கூடாத ஒரு மிகப்பெரிய தப்பை அஸ்வத்தாமன் பண்றாரு. அஸ்வத்தாமனுக்கு அபிமன்யு அவரோட மனைவியான உத்தரை வயிற்றுல ஒரு கரு இருக்கிறது அஸ்வத்தாமனுக்கு தெரிய வருது. அந்த கருவையும் அழிக்கணும்னு சொல்லி பிரம்மாஸ்திராவை பயன்படுத்தி அந்த கருவை அழிக்கிறாரு. இது வரைக்கும் அமைதியா இருந்த கிருஷ்ண பகவான் இந்த ஒரு விஷயம் அஸ்வத்தாமன் செஞ்சகையோட மிகப்பெரிய கோபத்துக்கு போறாரு. அப்படியே அந்த கோபத்துக்கு போனதுனால அஸ்வத்தாமனை நோக்கி ஒரு மிகப்பெரிய சாபத்தை கொடுக்குறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும், இந்த உலகம் அழியிற வரைக்கும் இந்த உலகத்துல நீங்க சாகாம இருப்பீங்க. சாகா வரம் இல்லை, சாகாத சாபம். சாகாம நோய் நொடியோடு ரொம்பவே கஷ்டப்பட்டு உணவுக்கு போராடி ரொம்பவே இப்ப உடம்புல இருக்கிற காயத்தோட அப்படியே யுகமா அந்த வலியை தாங்குவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சாபத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட நெத்தில இருந்த ரத்தின கல்லியும் எடுத்துறாரு. அப்படி எடுத்தனால அங்கேருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அந்த ரத்தத்தை இன்னைக்கு வரைக்கும் யுகமா அஸ்வத்தாமன் தாங்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அவரு என்னது இறப்பு வேணும், அதாவது சாகணும்னு நினைச்சா அவரே சாகணும்னு நினைச்சாலும் அந்த சாவு வராதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சாபம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு வரைக்குமே இந்த உலகத்துல அஸ்வத்தாமன் வாழ்றாருன்னு சொல்றாங்க. இதனால்தான் அஸ்வத்தாமன் இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் இருக்காருன்னு நம்பப்படுது. ஸோ இப்பவும் அஸ்வத்தாமனை நிறைய பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அசிர்கர் அப்படின்னு ஒரு குகை இந்தியாவில் இருக்கு. அந்த குகைக்குள்ள ஒரு மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தை 12 அடி உயரம் கொண்ட ஒரு மனுஷன் அடிக்கடி வந்து வணங்குறதா சொல்றாங்க. பூலாம் போட்டு பூஜை பண்றதா சொல்றாங்க. ஸோ அவரு அஸ்வத்தாமன் தானே அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இமயமலை அடிவாரத்துல அஸ்வத்தாமன் வாழ்றதா மக்கள் சொல்றாங்க. மூணாவதா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்துல ஒரு நாள் அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு ஃபுல்லா காயத்தோடு 12 அடி உயரம் கொண்ட ஒரு மனுஷன் அங்க வந்திருக்காரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரு அவர் உடம்புல இருக்கிற காயத்தை சரி பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. ஆனா அவர் உடம்புல இருக்கிற காயம் சரியே ஆகல. இதனால டாக்டர் விளையாட்டா சிரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காரு, என்ன உங்க உடம்புல இருக்கிற காயம் என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது, நீங்க நான் அஸ்வத்தாமனா அப்படின்னு கேட்டது. இப்படி திரும்புறதுக்குள்ள அந்த மனுஷன் அங்கிருந்து காணா போயிருக்காரு. ஸோ அங்க வந்தது அஸ்வத்தாமன் தானே நிறைய மக்கள் நம்புறாங்க. ஸோ இதுதான் அஸ்வத்தாமன் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காருன்னு அந்த சைட்ல இருக்கிற மக்கள் நம்புற ஒரு விஷயம். ஸோ நீங்க மகாபாரத படி பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருப்பார் தான் சொல்லி கிருஷ்ண பகவான் சாபம் கொடுத்தாரு. அதே மாதிரி அங்க இருக்க மக்கள் சொல்ற மாதிரி அஸ்வத்தாமன் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது ஒருவேளை இருக்கலாம். ஸோ ஆனா உறுதியா அந்த மக்கள் அஸ்வத்தாமன் தான் பார்த்தாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, அவங்க பார்த்தது உண்மையாலே அஸ்வத்தாமனா இல்ல வேற யாராச்சும் பார்த்துருப்பாங்களான்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், முக்கியமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சைனிங் ஆஃப், கவின் ராஜ்.